ரித்தன்யா அவர்களோட கேஸில் அடுத்தடுத்து திருப்பங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்குது. முக்கியமாக இந்த ஒரு கேஸில் எந்த விதமான பலனும் இல்லை அப்படின்னு சொல்லி ரித்தன்யா அவர்களோட தந்தை புலம்பிக் கொண்டு இருக்கார். என்ன நடந்தது டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது ஏப்ரல் மாதம் 27 வயதான ரித்தன்யாவுக்கும் கவினுக்கும் திருமணம் நடந்தது. இந்த திருமணத்தில் பயங்கரமான சீர் வரிசைகள் எல்லாமே ரித்தன்யா அவர்களோட தந்தையான அண்ணாதுரை அவர்கள் கவின் அவர்களோட குடும்பத்துக்கு கொடுத்தாங்க. 78 நாட்கள் இந்த திருமண வாழ்க்கை நல்லா தான் இருந்தது. அதுக்கு அப்புறமா வரதட்சணை கொடுமை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ரொம்ப மோசமாக வரதட்சணை கொடுமை ஃபிசிக்கல் டார்ச்சர் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இதனால் ரித்தன்யா அவர்கள் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஆடியோ நோட் அவங்க அப்பா காமிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நிலையில் ரித்தன்யா அவர்களோட தந்தை கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ் போய்கொண்டு இருக்கும் சமயத்திலே கவின் மற்றும் கவினோட குடும்பத்தார் ஜாமீன் வெளியே வந்திருக்காங்க. இந்த நிலையில் ரித்தன்யா அவர்களோட தந்தை புலம்பி தள்ளியிருக்காங்க. ரித்தன்யாவின் வழக்கில் அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கவினின் செல்போன் பறிமுதல் செய்யப்பட்ட தடய அறிவியல் சோதனைக்காக அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அது குறித்து முடிவு இன்னும் வெளியாகவில்லை என்றும் கூறியிருக்கிறார். ரித்தன்யாவின் தந்தை அண்ணாதுரை கோரிக்கை மனுவிற்கு காவல்துறை விசாரணை நடத்தி வரும் நிலையில் இதனை சிபிசிஐடிக்கு மாற்றுவதால் எந்த பலனும் இல்லை என்று சொன்ன உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறார். குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதும் உரிய பிரிவுகள் கீழ் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்ய வேண்டும் என விசாரணை நீதிமன்றத்திற்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் எஸ்பி விசாரணை மேற்பார்வையிட வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்.